வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மிளகு குழம்பு, பருப்பு உருண்டை போட்டு ரசம் வைப்பா, அந்த ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பரங்கிக்காய் பால் கூட்டு, பால் கறி, எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பலகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரவா இட்லி, அதோட கூட சைடு டிஷ் சட்னி இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன், ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு போட்டுக்கோங்க போதும். நம்ம வைக்க போகிறது வந்து நீங்கள் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிளகு குழம்பு. மிளகு வந்து அதனால் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போடணும். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடணும். மிளகாவத்தல் ஒன்று தான். இதுதான் வித்தியாசம். கருவேப்பிலை குழம்புக்கு நம்ம மிளகாவத்தல் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், மிளகு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மிளகு தான் மெயின் காரம் மிளகு குழம்புக்கு. இதுக்கு எவ்வளோ புளி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். 2 டம்ளர் 2.5 டம்ளரே வேணாலும் விட்டு கரைச்சிருவோம். அதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலையும் போடுறேன். ஸோ இதெல்லாம் வறுத்தாச்சு அடுப்பு அரைச்சிடுறேன். இது நல்லா ஆறின அப்புறமா நம்ம புளி தண்ணியை விட்டே கூட அரைச்சிடலாம். நம்ம இந்த மிளகு குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, எல்லாத்தையும் அரைச்சிடலாம். இந்த புளிதலை கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதையே விட்டு கூட நம்ம அரைக்கலாம். நல்லா ஜோராக அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த இது இல்லாத. ஸோ நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட விட்டுருங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயமும் போட்டுருக்கேன். இந்த புளி இதை வந்து அரைச்சதோடையே கலந்துக்கிறேன். இதில் வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன பீஸ் வெல்லம். இது வேணுங்கிற இஷ்டப்பட்டவா போடுங்க, வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்கிறவா போட வேண்டாம். இது நல்லா கொதித்து கெட்டியாட்டும், அப்புறம் பார்க்கலாம். மிளகு குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா இப்படி மூடி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வந்து இந்த பருப்பு இந்த ரசத்துக்கு வேணுங்கிற இந்த பருப்பை அரைச்சிக்கலாம். நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் பண்ணுற இந்த 4-5 பேர் ரசத்துக்கு இது போகிறோம். 2 மிளகா, வர மிளகாயும் அதுலேயே போட்டு ஊற வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் இதுலேயே போட்டுடுறேன். 1/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டுடுறேன். கொஞ்சமாக தண்ணி விடலாம். வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். அது அது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. குறைன்னு தான் இருக்குது. மிளகு குழம்பு கரைச்சி பார்க்கலாம். விடுறது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக இது பண்ணுவோம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கலந்து விட்டு கொதிக்க விட்டேன்னா நம்ம விட்ட எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும், அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சது. அடுப்பு அணைச்சிடுறேன். கப்பில் எடுத்து வச்சுடலாம். இது இப்போ இவ்வளோ குழம்பு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தோன்னா இன்னும் கெட்டியாயிடும்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசத்துக்கு உண்டானதை முதல்ல அது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இந்த பருப்பு நம்ம அரைச்சோம் இல்லையா, இது நல்லா இதில் போட்டு வதக்கிட்டுருக்கோம். நம்ம விடும்போது லூஸாக இருக்குது, இப்போ இப்படி கெட்டியாகிட்டு பற்றிலாம் இது போதும். இதுக்கு மேலே இதை பெரட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பெரட்டிட்டும் இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ரசத்துக்கு நல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி விட்டு வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி ஆர் சாம்பார் பொடி, உங்கள் சௌரியம், உப்பு, இது உங்கள் சௌரியம், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே இன்னொரு வேலையும் இருக்குது. இப்போ இது எடுத்தோம் இல்லையா, இது அப்படியே பருப்பெல்லாம் இருக்குது, இது வேஸ்ட் ஆகிடும் நம்ம நினச்சிருப்போம். பட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே ஒரு தக்காளி, அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக போகிற வாசனைக்கு இதை அரைச்சி இந்த ரசம் கொதிக்கிறதுல விட்டுடலாம். அரைச்சாச்சு, இதில் விட்டுடுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லா தக்காளி எல்லாத்தோடு சேர்த்து இந்த புளி வாசனையெல்லாம் இதுவாக போகணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுறேன். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதை பண்ணணும். கேட்டீங்கன்னா இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ரசம் நல்லா கொதிக்கிறதே உருண்டையாக ட்ரா பண்ணலாம். இந்த ரசத்தை நம்ம கலரெல்லாம் கூடாது, அப்படியே இருந்ததுனாலே கொஞ்ச நாள் அது தெரியறது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே மதந்து வரும். நம்ம போட்ட இந்த உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அது மதந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம விளாவினோன்னா போதும். தெரியுது அவங்களுக்கு முதக்கிறது. இந்த சைட்லலாம் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. மாதிரி அப்படியே முதக்கும் ஒன்றுன்னா ரெடி ஆனதும். ஜாஸ்தி நாளையெல்லாம் ஒன்றும் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா எல்லாம் மேலே வந்துடும். அப்புறமா நம்ம விளாவிடலாம். நமக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விளாவிடலாம். இதுக்கு தனியாக பருப்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னு கேட்டேன்னா, இது பருப்பு உருண்டை தான் அதில் போட்டு பண்ணிக்கோங்கிறதுனால நமக்கு தனியாக எதுவும் வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடலாம். பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், எப்படி வேணாலும் சொல்லுவேன். இதெல்லாம் நான் ஆக்சுவலி பார்க்க பண்ணேன்னா இதெல்லாம் நம்ம வீடியோவில் முன்னாடியே இருக்குது. இது எவ்வளோ பரங்கிக்கான்னு கேட்டேன்னா 1/2 கிலோ. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப உப்பு நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் நான் அப்படி போட்டுருக்கேன். உங்களுக்குலாம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் ஜாஸ்தி போகும். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. இது அப்படியே கொதிக்கட்டும். மூடி விட்டு வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு உண்டானதெல்லாம் அரைச்சிடலாம். இது வந்து 1/2 மூடி தேங்காய், அதாவது 1/2 கிலோவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மீடியம் சைஸ் தேங்காவால் இருக்கிற 1/2 மூடி தேங்காய் நமக்கு தேவை. காரம் வந்து நான் சின்னதாக ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகா வச்சுக்கிறேன். ஏன்னா என் பேத்தி சாப்பிட மாட்டேன். அதனால உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் பரவாயில்லன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு பச்சை மிளகாயாக வச்சுக்கோங்க. தண்ணி விடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வெந்து எடுத்துருந்து.
இந்த அரைச்ச தேங்காய் இதில் போடலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 கப்பு பால், காய்ச்சின பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் விட்டுருவேன். கொஞ்சம் வெல்லம், கருவேப்பிலை போட்டு ரெடி ஆகிடுது. பாலை விட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிச்சுட்டு இதை அடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். கொஞ்சமாக கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். மிளகு ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், 2 கருவேப்பிலை. அடுப்பு அணைச்சிட்டு இதை ரசத்தில் விட்டுடலாம். இந்த பால் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ மாலைபக்ஷ டிஃபனில் இன்றைக்கி என்ன பலகாரம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, ரவா இட்லி. ரவா இட்லிக்கு வேணுங்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்து அதை வந்து தயிரை விட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதாவது தாளிக்கிறதெல்லாமும் சேர்த்து போட்டு தாளிச்சுட்டு அதில் தயிரை விட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணிலேருந்து 3/4 மணி நல்லா ஊறினதுக்கப்புறமா இட்லியாக வார்த்தைன்னா ரொம்ப ஜோராக வரும். அது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வறுத்து ஊற வைக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ கடுகு எடுத்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். எல்லா டீஸ்பூனில் தான் போடுறேன் பார்த்தீங்கன்னா. 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, ஆப்ஷனல் இது, ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா. இதில் இந்த 1 கப் ரவையை போட்டுடலாம். இதேமாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். இதுவும் ஆப்ஷனல், இல்லை எங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறவா வெள்ளையாகவே பண்ணிக்கோங்க. இந்த ரவா இட்லிக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுடுறேன். ஸோ இது நல்லா வறுபட்டாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆறின அப்புறமா பார்க்கலாம் இது. ஸோ இது நல்லா ஆறின அப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக, அதாவது இன்றைக்கி உரக்குத்தின தயிர் இல்லாமல் நாளோ இல்லை அதுக்கு நாளோ இருக்கிற தயிராக கொஞ்சம் புளிச்சதாக எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும். அது 1 கப் தயிர் விடுறேன். இந்த 1 கப் தயிர் போகாது. ஸோ 1 கப் தண்ணியும் இதில் விட்டுடலாம். ஏன்னா ரவை ஊற ஆரம்பிச்சதுன்னா கெட்டி ஆகிடும். நல்லா தண்ணியும் நல்லா விட்டே ஊற வச்சிடலாம். இது வாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்பேன், இதில் சோடாப்பு போடணுமா, அப்போ தான் சாஃப்டாக வருமானு. தேவையே இல்லை. இதை நாளாக அப்படியே தான் பண்ணுவேன், அப்படியே நல்லா வரும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு சின்ன பிஞ்ச் போட்டுக்கோங்க. வாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வந்துட்டு கொத்தமல்லி நிறையா நறுக்கி போட்டுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் கேரட் திருகி போட்டுக்கிறேன்னாலும் கேரட் திருகி போட்டு நீங்கள் வாக்கலாம். இது கரிகா ஏதோ ஒன்று ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு 1/2 மணி ஊறினதுக்கப்புறமா நம்ம இட்லி வாக்கலாம். 1 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இது ஊறினப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகிடும். இது என்னென்னா ஒரு 1/2 மணி ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஒரு 1/2 மணிக்கு மேலே ஊறிடுத்துது. மேலே கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். அடியில் தண்ணி விட்டுருக்கேன்.
நல்லா ஒரு தடவை கலரிட்டு வைங்கோ. நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். நல்லா அது வெந்ததுக்கு அப்புறமா அதை பார்க்கலாம். இந்த 1 கப் மாவுக்கு நம்ம ஒரு ஏடு 5 இட்லி தான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 இட்லிக்கு மாவு இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரவா இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். நம்ம அடியில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேங்காய் துருகல் இது வந்து அப்படியே ஒரு 1/4 மூடி தேங்காய். இது ஒரு 1/4 மூடி தேங்காயும் நல்லா அப்படியே வச்சுட்டேன். இது ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி. சரி, இதில் வந்து பொட்டுக்கடலை ஆர் உடச்ச கடலை நீங்கள் எப்படி சொல்வீங்களோ அது ஒரு 2 ஸ்பூன் பைண்டிங் கொசரம் தான். அது மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா இதில் வைக்கிறேன். இல்லை ஒரு 1/4 கப் தண்ணி இதில் விடுறேன். கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுது. இட்லியும் நல்லா ஜோராக வெந்துடுத்து. ஸோ கொஞ்ச நாள் இது ஆறட்டும், எடுக்கலாம். உடனே எடுத்தோன்னா அது பிஞ்சு போகும். கொஞ்சம் ஆறினதும் எடுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயப்பொடி, சட்னியில் விட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டியை தண்ணியில் நனைச்சுட்டு வழக்கமாக இட்லி எடுக்கிற மாதிரி தான், ஒன்றும் பெரிய விசித்திரமே இல்லை இது. ஸோ ஜோரான சாஃப்டான இட்லி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இட்லி வந்து உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக பெய்யறது பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். நிச்சயமாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கடையிலேருந்து வாங்கிறது மட்டும்தான் நம்ம பண்ண முடியுன்றது இல்லை. கண்டிப்பாக நம்ம ஆற்றுலேயே பண்ணி இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக சாப்பிடலாம். ஸோ எல்லாேருக்கும் இது நிச்சயமாக உபயோகமான ஒரு பலகாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.